கதைய கேட்டியா? என்ன தங்கம் வடிவு சடிசு பைய எல்ல தாண்டி போய்கிட்டு இருக்கான் போலுக்கு. என்னக்கா சொல்லுறிய? அதான் அந்த பட்டணத்துக்காரி கூட இருக்கானா? அட பாவி பைய, எடுபட்ட பைய, விளங்காத பைய, எக்க என்ன சொல்லுதியே? ஆமா, அந்த பட்டணத்துக்காரி கூட தான் இருக்கானா. டூட்டிக்கு போறேன்னு அங்கதான் இருந்துட்டு வாரானா. அதான் அவ அம்மாக்காரி கிட்ட இந்த மீனாப்புல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேது. நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போறேன்னு. அதுக்கும் விட மாட்டேக்கா அந்த சடிச்ச பைய. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இந்த பிள்ளைய விட வக்க ஒத்தி கிடைச்சிருவா. ஒரு கிறுக்கு பைய, இல்லைன்னா அழகு போல பொன்னாட்டி பிள்ளையில வச்சுட்டு இன்னத்தைய தேடி போவானா? இந்த மீனா பிள்ளை கிட்ட அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சானா? ஆமா, என்ன இருந்தாலும் கிராமத்துக்காரி தானே, அவ பட்டணத்துக்காரி. அதுக்காக அவன் எங்க திருந்துவான்? அவன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான போட்டானே, அவளும் அம்மா காரியம். இதெல்லாம் விட்டு வைக்கப்படாதுக்கா. அந்த புள்ளையில இருந்தாலே போதும். இந்த 4 பயவுல இருந்தாலே இன்னைக்கு மீனா வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கலாம். அந்த பயவுல தான் காட்டு கொண்டா போயிட்டு வரல. இந்த செபாப்புல இங்க இருக்குது. ஏக்கா, அந்த செபாப்புல வெளியிலே வந்த மாதிரி இல்லையே, ஏன்க்கா? அது ஏன் கேக்க? வரதுக்கு எங்க வழி இருக்கு சொல்லு பாப்பா. வந்தா வண்ணங்கார வீட்டுக்கு வரணும். அவ வர விடுவாளா? மைனிக்காரி வர விடுவாளா? மீறி போனா அந்த சாலம் பையனும் எதுக்கு போற எங்க போறேன்னு கேள்வி கேட்பான் போலுக்கு. அதுக்கு தான் இப்ப அந்த புள்ளையும் தெருவுக்கே வர மாட்டேங்குது. அந்த சாலம் போய் அப்பா இல்ல, அந்த புள்ள கிட்ட நல்ல வேலை வாங்குறான் பத்துக்க. உன் கையால சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, நீ துணி துவச்சு போட்டாதான் துவச்ச மாதிரி இருக்குது. அப்படியே சொல்லி 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 அந்த புள்ளைய வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான் பத்துக்க. திட்டுனா தானே கொடுமை. இப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசி பேசி அந்த புள்ளைய வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிடலாம்ல. இது அந்த புள்ளைக்கு பூரிதா என்னன்னு தெரியல. இந்த சாலம் பையலும் கண்டுக்கிறதே இல்ல. அவனுக்கு என்ன கூறு இருக்குது? மாடு மாதிரி கடந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்கா பார்த்துக்க. இந்த புள்ளையில் தலையெழுத்தோ என்னமோ தெரியல. இங்கன்னா மைனிக்காரி இருந்து அவ்வளோ வேலையும் வாங்கினா, இப்போ அங்க போய் மாமனாரு அவ்வளோ வேலையும் வாங்குறாரு. இந்த சாலம் போய் கண்டுக்கவே மாட்டேங்க. அது என்ன பண்ணுன்னு சொல்லு பாப்போம். இந்த 2 புள்ளைகள் தான் ஊருக்குள்ள தங்கிச்சுது. இந்த 2 புள்ளைகளும் இந்த மாதிரி அமுத்துக்கிட்டம்மா. இதுக்குத்தான் உள்ளூர்ல வாக்கப்படக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாவே? உள்ளூர்ல வாக்கப்பட்டவளும் வெளியூர்ல போய் பிழைக்க போகணும்னு உருப்பட்டதா சரித்திரம் இல்லைன்னு சும்மாவா சொன்னாவே? இந்த சனனி வரா பாரு. என்ன பாட்டியா, 2 பேரும் தெருல உட்கார்ந்த மாதிரி இருக்குது. கேள்விகளுக்கு என்ன வேலை கிடக்கு? அதான் தெருல உட்காந்துட்டேன். என்ன சந்தைக்க போற? இல்ல, உரம் தட்டிட்டு வரேன். ரேஷன் கடைக்கு எதுவும் போகணுமா உங்களுக்கு? வேண்டாமா, போனாலும் வாங்கி தந்தால அது அப்படியே இருக்குது. சரி, இல்ல இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிச்சிட்டு அதான் வேணுமான்னு கேட்டேன். வேணா சொல்லுதேம்மா. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். என்று உங்ககிட்ட சுத்துவல அவளுங்க. அவளுக்கு தையல் வெட்டதுக்கு சொல்லி கொடுத்தேன், அதான் வீட்டுல கிடந்து வெட்டிட்டு கிடக்கா. அதான் சின்னத்திரான வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, பிற எதுக்கு இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா. யார் தயவு எனக்கு தேவையில்லை. சண்டை போட்டுருக்கியோ பாட்டி? அவன் தான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. யாரும் எனக்கு தேவையில்லை. சொல்லி வைங்க உங்க பேரங்கிட்ட. நான் யாரையும் திரும்பி பார்க்க போறதில்லை. யாரையும் யார் எடுத்து பார்க்கணும் எனக்கு அவசியமா இல்லை. அப்பா ரொம்ப வீரப்பா இருப்ப போலுக்கு. பாட்டி சும்மா இருங்க பாட்டி, எனக்கு யாரும் தேவையில்ல. நான் வேலை செய்தேன், சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அது சரி, இந்த வந்துட்டான். என்னடா சின்னதர இங்க சுத்துற மாதிரி இருக்குது? உனக்கு போறேன், அதான் ஏதாவது வேணுமானே. எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் பத்துக்க. தம்பி, நான் கேட்க வந்தது. அத நேர்ல கேட்க வேண்டியதானே? அவதான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேக்கல. எப்படி பேசுவா? ஏன் பேச வேண்டியதானே? அந்த பிள்ளை ஒரு வருஷம் வீட்டுல இருந்துச்சு, நீ பேசுன பாரு. பழசெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன வேணும்னு கேட்க சொல்லுங்க. ஏமா, பட்டணத்துக்கு போறானா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இந்த பிடிவாத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இல்ல கேட்டுச்சு, தையல் தைக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. தேவையில்லைன்னு சொல்லுங்க பாட்டி. அக்கா மக்கா திமுற பாரு. அவள இல்லன்னு நீ ஏறி மிதிச்சிட மாட்ட? அப்படியா? இன்னைக்கு வச்சிருக்கேன் உனக்கு. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். எனக்கு 1000 வேலை இருக்கு. ஆமா, நாங்க வெட்டி சுத்திக்கிட்டு இருக்கோம். அத பத்தி எனக்கு தெரியாது. நான் என் வேலையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் எங்க வேலையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல பொருத்தம் பத்துக்கல. நான் ஒண்ணு வடிவே, நமக்கெல்லாம் இந்த சாமத்தி அப்பம் பத்தல பத்துக்க. ஆமா, 10 இருந்தா என்ன, இன்னத்துக்கு அவர் ஒரு இடத்துல நம்ம இடத்துல வாழ்ந்துருப்போம்.
அதுக்கெல்லாம் எங்க நமக்கு குடுப்பன இருந்தது. பாட்டி போமா, கூட எவ்வளவு நேரம் ஜமந்துட்டு இருப்ப. போ போ, அவனா போயிட்டானே, நீ பாட்டுக்கு போ. சரி, ரேஷன் கடைக்கு எதுவும் போனா சொல்லுங்க. சரிம்மா, போக வேண்டியது இருந்தா நான் சொல்லுதே வாங்கி கொண்டு தா. சரிங்க பாட்டி. ரெடி சாப்பிட்டியா? அப்படி சாப்பிட்டேன். தனியாவே பொங்குற நல்லா இப்ப சாப்பிட்டுருவேன். நல்ல முடிவு. தனியா பொங்கி சாப்பிட்டு பாரு, நல்ல முடிவு. ஆமா பாட்டி, எதுக்கு மத்தவங்க கிட்ட தாங்கிக்கிட்டு. அதான் ஒரு காப்படி அரிசி வச்சா போதும், நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிடுவேன். கூட உங்களை சுத்திட்டு இருக்கோம்னா சாப்பிடுவா. அவளுக்கு நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்குதான். அந்த புள்ள என்னமோ தெரியல, நீ வந்ததுக்கு அப்புறம் உங்களே தான் சுத்திட்டு கிடக்கு பாத்துக்க. அவ ஒருத்தி தான் ஆறுதல். ஆமா, மீனாக்கா பார்க்க போனீங்களா? இப்படி உனக்கு விஷயம் தெரியாது என்ன? சைசு பையலுக்கும் மீனா பிள்ளைக்கு ரொம்ப சண்டை. அவன் இவளையே வச்சிருக்காமல்ல, அதை இந்த பிள்ளை தட்டி கட்டு இருக்குது. அவ வேணும்னா அவ கூட போயிரு, நான் வேணும்னா இங்க இரு, இல்லைன்னா என்ன விட்டு நான் என் பிள்ளைய வச்சுட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டேன்னு சொன்னா விட மாட்டேங்க அம்மத்துக்க. சரி, என்ன ஜென்மங்கள் இவங்கெல்லாம். இந்த மீனாக்கா எவ்வளவு நல்ல குணம். இந்த அக்கா கூடயே வாழ முடியாதவரு எங்க போய் வாழ போறாரா? அத சொல்லி இவ கூடயே வாழ முடியாதவன் எங்க போய் வாழ போறானா? ஏன் பாட்டி, மீனாக்கா அழகா தானே இருக்காவ, பரவென்ன? எவன் அழகா பார்த்து போனா, எதுக்கு போனான்னு எதுக்கு தெரியும்? போயிருக்கானே, இவகிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குன்னு போயிருக்கான்னு தெரியல. ஆம்பளைங்களே இப்படிதான் பொழுக்கு. நல்ல நேரம் எனக்கு கல்யாண ஆசையே போயிடுச்சு பாட்டி. இனிமேல் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சச்சா, அப்படி சொல்லாத. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாவே. இல்ல பாட்டி, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. சப்பா, ஒவ்வொருத்தரை படுற பாட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. சின்ன தராப்பெல்லாம் கிடையாது. பாட்டி, அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க யார்ட்டையும் போய். அவன் தான் பாக்குறான்னு ஊருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. நீங்க பாருங்க பாட்டி, அவட்ட சொல்லி வைங்க. எனக்கு யார் மேலயும் எந்த ஆசையும் இல்ல. ஒருவேளை கல்யாண ஆசை வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. மத்தபடி என்ன பார்க்க வேண்டியதுல பார்க்காம தூக்கி வீசுவாங்களே, நான் தேடி போக மாட்டேன். எனக்கு அப்படி ஒருத்தங்க தேவையே கிடையாது. பாட்டி, சரியான வீம்பு பிடிச்சவளா இருப்ப பழுக்கு நீ. குணம், அவ குணத்துக்கு ஏத்த மாதிரி கோவக்காரியாவும் இருக்கா. சரிம்மா, நீ போ. ஆமாமா, உன் மலையில ஏசிட்டடப்பா போ. சபாக்கா வேற கொஞ்சம் பூ கேட்டாவ. தங்கம்பாட்டி, நான் கொடுத்து தரேன், சாயங்காலம் போல கொண்டு கொடுத்துருதீல. இது நீ அவளை பாத்தியாங்க? ஆமா பார்த்தேன், வேலை பார்த்துட்டு கிடந்தவ. பாத்திரம் ஒரு சமைக்கு தேய்ச்சி போட்டுட்டு கிடந்தவ. அதான் நானும் கூட மாட கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு வந்தேன். நீ போனியா? இந்த பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கால. அதான் அவ வீட்டுல அவ்வளவு பாத்திரம் சேருது. அவ வீட்டுல அப்படி எத்தனை பேர் தான் இருக்காவ? ஒரு கல்யாணத்துக்கு தேய்ச்சி போட்ட மாதிரி தேய்ச்சிட்டு கிடக்காவ. அரங்குட்லயே இருக்கதை எடுத்து வெளியில போட்டுப்பா அவன் மாமனார் காரன். சே, துணி வேற முக்கி வச்சிருந்தவ. பாவம், எப்படிதான் அலசினாவளோ தெரியல. நான் அலசி தாரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாவ. சரி, அரும்பு கொண்டு கொடுத்துட்டு போ, கெட்டி பறிக்க வச்சிட்டு இருக்கோம். சரிங்க பாட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு. சரிம்மா, சரி. சின்ன ராசி, இந்த புள்ள மனசை இடம் பிடிச்சிருவானாங்க. அவனும் சுத்தி சுத்தி வலை போட்டுதான் பாக்கான். இந்த புள்ள மனசுல இடம் பிடிக்க மாதிரி தெரியல. இவதான் கல்யாண பட்சத்தால ஓடுதால. அப்படி இல்ல, அவளுக்குள்ள என்ன வலி இருந்துச்சோ. அவன் என்ன பண்ணாலும் இவ எடுத்து பார்க்க மாட்டேங்க. யார் மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும். சரி, அவ இப்ப அரம்பு கொண்டுட்டு வருவா. அது நாரை போய் நான் எடுத்துட்டு வரேன். இந்த பின்னாடி நிக்க பாரு வாழை, அதை கொஞ்சம் கீச்சு தண்ணிக்குள்ள முக்கி வை. அப்பதான் பூ கட்டுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். சரி தங்க. சின்ன தரப்பைய உண்மையிலே இப்ப காதலிக்கான். ஆனா இந்த புள்ள வேண்டான்னு சொல்லுதே. எனக்கு பிடிக்கானான்னு பாப்போம். அவனுக்கு போறேன், ஏதோ வாங்கிட்டு வரணுமா? அதான் அங்க வச்சு சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டானே. தையல் தைக்கிறதுக்கு ஏதோ வேணும்னு அனில்கிட்ட சொல்லியிருக்கா, ஏன்ட்டு சொல்ல வேண்டியது என்ன? அந்த அண்ணன் கிட்ட சொன்னா வாங்கி கொண்டு தருவாங்க, அதனால சொன்னேன். ஏன் ஏன்ட்டு சொன்னா வாங்கி தர மாட்டேனா? இல்ல சார், வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், போதும். இப்ப என்னத்துக்கு? எனக்கு வேலை கிடக்கு. முதலாளி சார், வழிய விடுங்க. இல்ல முதலாளி சார் நானு. இல்ல சார், நான் உங்க வீட்டுல வேலை பார்க்க, அப்படிதான் சொல்லணும். சரி, வேலை அதிகமா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் சொல்லலையா? நான் கிளம்புறேன். என்ன பார்த்தா உனக்கு இப்படிதான் தோணுது? வழிய விடுங்க. சரி சொல்லு. என்ன சொல்லணும்? ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல நீ போடுற ட்ரெஸ் எதுனா சொல்லி வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், எனக்கு தேவையான எனக்கு தச்சுக்க முடியும். துணியெல்லாம் துவைச்சு போட்டதுக்கு தேங்க்ஸ். அது என் கடமை. வாய்க்கு வச்சு சமைச்சு வச்ச மாதிரி இருந்தது. அதுவும் என் கடமை. துணியெல்லாம் இஸ்திரி பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அதுவும் என் கடமை. பொண்டாட்டிங்க கடமையா? இங்க பாருங்க, இப்பல பேசிட்டு இருக்காதீங்க. கடுமா நல்லா தான் கேட்டேன். வழி விடுங்க, நான் கிளம்பணும்.
போ. வழியில நின்னுட்டு இருந்தா என்ன கிராஸ் பண்ணி போ. அது நான் சுத்தி போவேன். எங்க அம்மா தேடிட்டு இருந்தாவ. வழி விடுங்க. அப்ப கிராஸ் பண்ணி போ. அது போ. அது நான் ரொம்ப வாய் பேசுறேன்னு சொல்லிட்டேன். வாயில பேச தெரியுமா? இப்ப நான் நல்லா பேசுவேன். அது தெரியுது, ரொம்ப பேசுறேன்னு தெரியுது. சரி கிராஸ் பண்ணி போ. போவேன். போ தெரியும். எனக்கு ஏன் போக முடியாது? அதான் சொல்றேன் போ. அது பயமா இருக்கோ? எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் போயிருவேன். அப்ப போ. அன்னைக்கு 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 பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. அன்னைக்கு என்னமா பண்ண? இது பக்கத்துல நீங்கல்ல எங்க பாருங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா கத்தி ஊர கூட்டிடுவேன் சொல்லிட்டேன். சரி போ. போறேன். ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரி நீ போமா. முன்னாடி ஓடி போனா தானே கிள்ளுவீங்க, பின்னாடி ஓடி போயிட்டா செவரோட சாஞ்சு நின்று பின்னாடி போ பாக்குற. இப்ப எதுக்கு செவரோட சாயிரீங்க? அப்படி பின்னாடி ஓடி போலான்னு பாத்துருக்க. ஆமா. இல்ல அங்க தானே வலி கிடந்தது. போ இங்க ஓடி போ. ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதா. இங்க தானே ஓட்டத்தை புடிச்சிட்டான். இரு தப்பிச்சலான்னு பாக்கியா? எவ்வளவு காயம் இருந்தாலும் சத்தியமா உன்னை பார்த்தா லேசா ஆகுது. வரட்டா? இப்ப எதுக்கு கொத்திக்கிட்டு கிடக்க? உங்களுக்கு அவதான் வேணும்னா ஒரு அங்கேயே போக வேண்டியதானே. இப்ப நான் உனக்கு என்ன கொலை வச்சுட்டேன்? இங்க நல்ல சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. நல்ல துணிமணி சாப்பாடுலாம் கொடுத்துட்டா நல்ல வாழ்க்கை அப்படிதானே. கெட்டனவன் எவ கூடனாலும் போயிட்டு வரலாம். ஆனா துணிமணியும் இருக்க இடமும் கொடுத்துட்டா அவன் நல்ல புருஷன் அப்படிதானே. அதுக்கு மேல ஒரு பொண்ணட்டுக்கு என்னடி வேணும்? வெளியில போற ஆம்பளை அப்படி இப்படிதான் இருப்போம். அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கு குடும்பம் எதுக்குங்க? இங்க பாரு, நான் என் உத்தியோகத்தை தகுந்த மாதிரி தான் இருக்கேன். புரியுதா? இங்க பாரு, உன்னை நல்லா வச்சிருக்கல பரவாயில்ல. இல்ல உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானா? இல்ல எவ்வளவு தனமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேனா? இது உனக்கான வீடு, உனக்குள்ள சொந்தத்தை நான் கொடுத்துருக்கனா இல்லையா? என் வீடுன்னு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நீங்க வெளில போய் எப்படி வேணாலும் வாழ்வீங்க அப்படிதானே. இந்த வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வரல, சரிதான். அப்போ வெளியில வாழ்ந்துட்டு வீட்டுக்குள்ள வருவீங்க. நான் என்ன போக்கத்தவளா? உங்க ஆசை தேவையெல்லாம் அங்க முடிச்சிட்டு இங்க வந்துட்டா நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? இல்ல எனக்கு புரியல. அங்க எல்லா தேவையும் முடிச்சிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க குடும்பம் எதுக்கு? இங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கிட வேண்டியதானே. எனக்கு என் பிடிக்க விடுதலை தானே கொடுங்கன்னு கேக்குறேன். என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாது, அருவருப்பா இருக்குது. எவ்வளவு இருந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. எவளையோ நேசிச்சுட்டு எவளையோ தொட்டுட்டு அதே கையில என்னையும் அருவருப்பா இருக்குது. என்னால முடியல. நான் உங்க இஷ்டப்படி வாழ வேண்டாம்னு சொல்லல. என்ன இங்க இருந்து அனுப்பி விட்டுருங்கன்னு நான் கெஞ்சுறேன். என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. என் இடத்த எவ்வளவுக்கோ விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி என்னால வாழ முடியாது. கேவலம் இந்த சோத்துக்கும் துணிக்கும் நான் என் மானத்தை விட்டு வாழ முடியாது. என் தன்மானத்தை விட்டு வாழ முடியாது. எறும்புக்கும் சூடு சொன்ன வரும். நான் உயிருள்ள ஜடம் எனக்கு வராதா? எவளுக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் மீதி எனக்கு கொண்டு போடுறீங்களா? அப்படிலாம் எங்க போக முடியாது. என் புள்ள இருக்கான், மகனை வாழ்ந்தாகணும். அப்படியே அவுத்துட்டுனா இஷ்டத்துக்கு வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே. உங்க புத்தி எனக்கு கிடையாது. கடவுள் தங்க வைக்கிற மாதிரி எனக்கு என் பிள்ளைய கொடுத்திருக்காரு. என் பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். என் படிச்ச படிப்பை என்ன மறக்கடிச்சு தினம் ஒரு அடிமை மாதிரி என்ன வாழ வச்சுட்டீங்கல்ல. என்னால வாழ முடியும். தயவுசெய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது. என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. உனக்கு அடிப்பட்டாது நினைக்க. இங்க பாரு, அவளையும் இங்க கூட்டு வச்சு சேர்ந்து வாழ்க்கை போட்டுவேன் பாத்துக்க. ஏதோ உன் மனசு நோக்க கூடாதுன்னு அவளை இங்க கூட்டு வராம வச்சிருக்க. ரொம்ப பண்ணு வச்சுக்க. டைவர்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு வச்சுக்க. ஓ படிச்சுட்டு மாதிரி இந்த டைவர்ஸுக்கு வந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? அதை நான் கொடுத்துருவேன் எப்படி நம்புற? ஒழுங்கா இருந்தா நீ மட்டும் இந்த வீட்டுல வாழலாம். ரொம்ப படிச்சு துமரை காட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணுன அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். சேர்ந்து வாழுங்கன்னு அப்ப தெரியுண்டி கொடுமைனா என்னன்னு. கத்தாத மூஞ்சி மோரன்னு அடிச்சுவேன். என்னடி பண்ணுவ? என்னடி உன்னால பண்ண முடியும்? என்ன சொல்ல வர தெரியுமா? உனக்கு கொத்தி வைக்கும் போது எனக்கு கொத்தன வைக்க தெரியாதானே சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு வந்தல குத்துறச்சலா? எங்க வீட்டுக்கு வெளிய போ பாப்போம். வா மொட்டை அடிச்சு மூளைய போடுங்க. எவ்வளவு நெஞ்சல தரனா நீ இப்படி சொல்லுவ? அவன் ஆம்பள 10 கூட வைப்பான். நீ என்னடி? அத இப்ப புதுசா மினிக்கிட்டு அழகிய தெருவுல பாத்து அளந்து பேசுங்க.
மினிக்கிட்டு அலைதாளா? ஆமால, இப்ப ஓவர் மினுக்கு வேலை நடக்குது. இவளுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொண்டு போறதல, அதான் ஓவரா மினுக்கிட்டு அலைதா. எவன் அது கிடைக்க மாட்டானே. உனக்கு மட்டும் வைக்க முடியுமா, எனக்கு வைக்க முடியுமே காட்டதுக்கு. அவ திமிர காட்டுதால, அவ திமிர காட்டுதா. அப்படியா? மினிக்கிட்டு அலைதா. எவனாவது என்ன பாருங்கன்னு. இதெல்லாம் ஒரு குடும்பம். மோனகட்ட குடும்பம். இல்ல, அவள அடில. அவளுக்கு நீ ஒரு நேரம் சோறு போட்டா போதும். நல்ல துணி மேல கொடுக்காதீங்க. வீட்டுல தலைவணி வச்சிருக்கீங்க பாருங்க, பழைய துணி அதை கொடுங்க. அப்புறம் எப்படி மினிக்கிட்டு அலைதான்னு பாப்போம். தலையை மொட்டை அடிச்சு விடுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க. அப்புறம் நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, இவ பெரிய சாமி பரமாற. அப்படி இவ யாருன்னு நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பக்கத்துல உங்க அம்மனுங்க அப்பன் இருக்காவே. ஒரு நாள் எட்டி பார்த்து போவ நீ. உங்க புள்ள பார்த்த பார்வைக்கு நான் பலியாடானே. பெத்தவங்கள புரிஞ்சிக்கல. என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மத்துக்கெல்லாம் எப்பதான் விடிய காலம் பொறுக்குன்னு தெரியல. அவ உன்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவள அந்த அடிச்சு சாத்துற. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் புள்ள செய்யற தப்புக்கெல்லாம் உடனே இருக்க பாரு. நீ அம்மா இல்ல, அதுக்கு வேற. மானம் கட்டவள, புள்ள செய்யற தப்ப தட்டி கேட்க துப்பு இல்ல. ஏத்தியா குடுக்குற ஏத்தி. சத்தியமா சொல்றேன், நீ நல்லவே இருக்க மாட்ட. இல்ல, இதுக்கப்புறம் உசுரோட இருக்கணும். நல்ல அடிச்சு கொல்லுல. அடிச்சிங்க, அதுக்கப்புறம் தான் இருக்க சொல்லிட்டேன். அதை கொண்டாமா. இலே, இவ பாவமில்ல. அவ ஊச்சத்துக்கு ஆசைப்பட்டுட்டா. அவ மினிக்கிட்டு தடதுக்கு ஆசைப்பட்டுட்டா. உன்னை கொன்னாலும் கொன்னுருவான். நீ பாத்துட்டு வந்துரு. மினிக்கிட்டு சுத்தினாடி. ஆமையா, மினிக்கிட்டு தான் நான் சுத்தினேன். இப்போ என்ன? பாத்தியால, அவளே ஒத்துக்கிட்டா. பாத்தியால. ஓ, என்கிட்டே சொல்ற. நீங்களும் என்கிட்ட தானே சொன்னீங்க. ஓ ஓ, மினிக்கிட்டு சுத்துற. இவன் கிடைப்பான்னு. ஆமையா, ஆமா. வீட்டுக்குள்ள எனக்கு நிம்மதி இல்ல. இப்போ நான் இல்லைன்னா மட்டும் அப்படியே என் பேச்சு கேட்டுற பாரு. அத்தை உங்க அம்மா பேச்சு கேட்டு ஆடுவீங்களே. அடிக்க தானே செய்யணும். அடிச்சு கொல்லுங்க. ஒண்ணு. என்னம்மா, நீங்க வேற உங்க புள்ள செய்யற தப்பு தட்டி கேட்காம வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க. இவங்களுக்கு கேட்க நாதி இல்லைன்னா இப்படி போட்டு அடிக்கீங்க. வாச்சாலி எதுண்டா அதை பாத்துட்டு போ. நீ அவ வீட்டு வேலைக்காரி தானே. போ, வேலைக்காரி வேலை தான் பார்க்கணும். இங்க வந்து அனாவசியமா பேசிட்டு இருக்க கூடாது. இவளுக்கு இங்க என்ன வேலை? உன்னை வீட்டுக்கு விட்டது யாரு? நீலாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வேறு நீனா வீட்டுக்கு வெளியே தான் நிக்கணும். போ. இல்ல, இதுக்கு இடம் கொடுத்தவா உன் பொண்டாட்டி தான் பாத்துக்க. என்ன அது இதுன்னு பேசுறீங்க? உன்னெல்லாம் அப்படிதான் பேசணும். நீ யாரு முத? நீ போ. நீ எதுக்கு வீணா வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ போ. எனக்கு ஒன்னும் அசிங்கப்படுறதுல புதுசு இல்ல. இதை விட பெரிய பெரிய அவமானத்தையே பார்த்துட்டேன். பேசட்டும். எப்படி உங்க மேல அடிக்காங்கன்னு நானும் பாக்குறேன். எத்தனை நாள் தான் பொறுமையா வேடிக்கை பாக்குறதே. நீ எங்க மாதிரி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வெளில போ. இப்படி பொண்ணத்தை மேல அடிக்கிறத விடுங்க. உங்க அம்மா உங்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அது கூட உங்களுக்கு புரியல. என்ன படிச்சு என்ன வேலையில இருந்ததுக்கு அடிப்படை யோசிக்க கூட அறிவு இல்ல. நம்ம அம்மா நமக்கு நல்ல சொல்லி கொடுக்காங்களா, தூண்டி விடுறாங்கன்னு கூட புரிஞ்சுக்க தெரியல. படிச்சு உத்தியோகத்துல இருக்காராம். பாத்தியால, ஓ பொண்டாட்டி கூட்டாளிய பாத்தியா? இவா எப்படி ஊருக்குள்ள வந்தானே நமக்கு தான் தெரியும். வேண்டாம், அது நாக்கு நரம்புல என்ன இஷ்டத்துக்கு பேசும். அதை தாங்குற சக்தி நமக்கு கிடையாது. நீ போ. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படி நடந்துக்கிட்டீங்க. இவ வந்ததுக்கு அப்பதான் என் பிள்ளை ஓடி போனா. ஆமா, உங்க பிள்ளை ஓடி போனதுக்கு நான் தான் காரணம். இல்லே, இவ எந்த கட்டுக்காரின்னு கூட தெரியாது. இவ ஊர்ந்தது பேருந்தது. இந்த சின்னத்துல பையன் இங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். எதுக்கு கூட்டு வந்தானா யாருக்கு தெரியும்? என்ன பார்க்க கூடாது, என் பார்த்தாலும் தெரியல. சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிட்டா. இது ரெண்டு என்ன வேலை பார்த்துச்சோ யாருக்கு தெரியும்? அந்த சின்னத்த பேர் வேங்காத பையன், பொம்பளை பிடிக்க பையன், கையை வச்சிருப்பா. அது என் புள்ள கண்ணால பாத்திருப்பா. அதை சொல்லாம கொல்லாம என் புள்ள ஓடி போயிட்டா. சின்ன ரொட்டி, என் முதலாளிய பத்தி ஏதாவது பேசுனீங்க? முதலாளி பத்தி ரொம்ப இருக்குது. சின்னத்தலை பத்தி எங்களுக்கு தெரியுமா? அவன் எப்பேற்பட்டவனும் எங்களுக்கு தெரியும். அண்ணே, எல்லாரும் உங்களை மாதிரி நினைச்சிடாதீங்கண்ணே. என் முதலாளி தங்கமானவரு. ஓ, அதான் முதலாளிக்கு இவ்வளவு சப்போர்ட் தெரியுது. அவன் எப்படி கவனிச்சிருப்பானே தெரியுது. எல்லாருக்கும் உங்களை மாதிரியே புத்தி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதான் உன் முதலாளி மத்தனம் போட்டு மிதி மிதி மிதிக்காளோ. உன் முதலாளி மனைக்கு ஒரு வார்த்தை விட்டாலே. தெருக்காரனே பாக்கா, ஊருக்காரனே பாக்கா. நீ ஏன் வீட்டு வழக்க தீக்க வந்துருச்சாங்க. ஓடி வெளியில, இல்லைன்னா அடிச்சு துவைச்சிருவேன். ஒழுக்கம் கட்டவளுக்குலாம் என் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து. ஓடி. அனாவசியமா வார்த்தை விடாதீங்க. சின்னத்தலை பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் என்னென்ன வேலை பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். ஓ, அவன் வீட்டுல இருந்துகிட்டு நீ இன்னும் நீங்களா மனுஷ பிறவிகள் தானா? என்னன்னு சொல்லிட்டேன். என் முதலாளி பத்தி இனிமே தப்பா பேசுறீங்க. அப்புறம் ஒருத்தர் உசுரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். மீனா, இப்படியே அடி வாங்கிட்டு இருந்த ஒரு நாள் உன் பிள்ளை விட்டு நீ போக வேண்டியது இருக்கும். ஒழுங்கா ஏத்து நிக்கிறதுக்கு பழகு. எங்க வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நல்லவங்களுக்கு இறங்கி போலாம்,
நல்ல புருஷன்கிட்ட ஒரு கோத்த ஒரு அடி கூட வாங்கலாம். இந்த மாதிரி ஈன பறிகிட்ட எல்லாம் இறங்கி போன அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஈத்திர கிட்ட எல்லாம் விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஒழுங்கா வெளியில வரதுக்கு வழிய பாருங்க. காதலே இல்லாதனுக்காக நீங்க எதுக்கு உங்க வாழ்க்கை நாசம் பண்றீங்க? அவன் தான் காதல வேற எங்க காட்டிக்கிட்டு இருக்கானே. ஹேய் இல்ல அவளை அடிச்சு